இங்கேயே இருக்கு. லிவிங்ல இருக்கிறது கூட நமக்கு வாஸ்துபடி அமையுமா அது? எஸ், அதுவும் எல்லாமே அண்டர் ஆஃப் ரூஃப் நான் எடுத்துட்டு வரேன், வாஸ்துல வரும். அதுக்குன்னு வடநாட்டுல இருக்க மாதிரி பாம்பை வர வச்சுட்டு வீட்லயே வச்சுலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் சொன்னாருன்னா நான் மாட்டிப்பேன். நேரா போங்க, அந்த ஸ்னேக் பார்க் கொடுங்க. சென்னையில இருக்கவங்க போகலாம், அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போக முடியாமனா முடியாது. அப்போ எளிய பரிகாரம் ஒன்று. இதுலயே ஒரு நுட்பமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து காதல் வயப்படுறா. இப்ப ஒரு கழிவறைக்கு வந்து நீங்க வீட்டுக்குள்ள இருந்தே போடும்போது கூட அதுக்கு கூட வாஸ்து இருக்குது. அதுவும் நுட்பமா இருக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பசுமாடு மட்டும்தான் ஜீவராசியா? எருமாடுன்றது ஒரு மாடு இல்லையா? அந்த காலத்துல எருமாடு வந்து பசுமாடு 2 இருக்கும், எருமாடு 10 இருக்கும். ஒரு குடும்பமே அந்த காலத்துல வில்லேஜ்ல இங்கேயே அப்படிதான் இருந்திருக்குது. பால் கொடுக்கறதுல அது ஒரு ஜீவராசி. அதோட உடல் பாகம், உடல் வெயிட்னால அது பொறுமையா போகும். நம்ம மக்களை அதை வச்சே திட்டுவாங்க, போது பாரு எருமாடுன்னு சொல்லி திட்டுறது. அது ஒரு ஜீவராசி, யாருக்கும் அது தொந்தரவு பண்ணுதா? அது பாட்டு அது போட்டு வரும். அதோட தன்மை வேற. அப்போ அந்த எருமை மாடுக்கும் நம்ம, அது ஒரு ஜீவராசி தானே, அதுக்கு என்ன பிடிக்கும்? பொட்டு, புண்ணாக்கு, பில்லு கில்லு அதான் வாங்கி கொடுங்க. கோசாலையில அதுக்கு வந்து அனுமதி கிடையாது. கோசாலைல பசுமாடு மட்டும்தான் இருக்கும். நம்ம விருப்பப்பட்டா இதுக்கு கொடுக்கலாம். எருமாடு வளர்க்குற இடத்துல போய் கொடுக்கலாம். எருமாடு சாலையில இருக்குது, அப்ப அதுக்கு எருமை மாட்டுக்கு கொடுங்க, வாங்கி கொடுங்க. அப்படியே வந்தோம்னா சவுத் வெஸ்ட் கார்னர், நைருதி பிளாக், கன்னி மூலை, பழனி மூலை, பிள்ளையார் மூலை, தஞ்சாவூர் மூலை, நம்ம ஊர்ல வட்டார சொல்களுக்கு நிறைய இருக்கு. குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அதையும் குபேர மூலை அது கிடையாது. ஆக்சுவலி குபேரன்றது வடக்கு மத்தியமாக உட்காந்து மிடில உட்காந்துட்டு வலது கண்ணை பார்க்கிற இடம் தான் குபேர மூலை. அதாவது வடக்கு மத்தியமா உட்காந்து அவர் வலது கண்ணால சவுத் வெஸ்ட் கார்னரை பாக்குறது தான் அது குபேர மூலைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது பேரு கன்னி மூலை. கன்னி மூலை கணபதி நைருதி பிளாக். அந்த இடத்துல வளர்ந்து இருக்குது. இதே போர்வெல் இருக்கு, கிணறு இருக்குது, ரொம்ப ஆபத்து. முடிஞ்ச அளவு வெளில வர்றது பெஸ்ட். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒற்றுமை சிதறல்கள் ஏற்படும். அந்த மாதிரி பொசிஷன்ல இருந்தா குடும்ப ஒற்றுமை இருக்கு. அண்ணன் தம்பி 6 பேருக்குள்ள சொத்து பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. நிதி நிலைமை படுமோசமாயிடும். ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பம் நடுத்திருக்கும் அந்த கதைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலவுக்கு கொண்டு வந்துடும். அந்த இடத்துல கிணறு இருக்கக்கூடாது. பல பிரச்சனை, உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும். ஸோ அதுல இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துடணும். தற்காலிகமானதான் தேர்வு இது, இந்த மாதிரி விஷயம்லாம். அப்ப அந்த நைருதி பிளாக்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. என்ன சார் பண்றது? இப்ப ஒன்னும் பண்ண முடியாது சார். இருக்கிற சூழ்நிலையில வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனையா இருக்கும்போது அவங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நைருதி பிளாக்ல பிரச்சனைக்குரிய இடத்துக்கு ஸ்னேக் எங்க இருக்குது? ஸ்னேக் பார்க் சென்னையில இருக்குல்ல, கிண்டியில இருக்கு. ஸ்னேக் பார்க்கு போங்க. அதுக்கு உண்டான தொகையோ, அதுக்கு உண்டான, அதுவும் ஒரு ஜீவன் தானே. ஸ்னேக் பார்க் இருக்குது. அதுக்கு என்ன சாப்பிடும்? எலியும் தவளையும் சாப்பிடும். அந்த பாம்புக்காரர் அதே போடுவார், அதுக்கு உண்டான உணவை போடுவார், அதுக்கு உண்டானதை பண்ணுங்க. அதுக்குன்னு வடநாட்டுல இருக்க மாதிரி பாம்பை வர வச்சுட்டு வீட்லயே வச்சுலாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் சொன்னாருன்னா நான் மாட்டிப்பேன். நேரா போங்க, அந்த ஸ்னேக் பார்க் கொடுங்க. சென்னையில இருக்கவங்க போகலாம், அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போக முடியாமனா முடியாது. அப்போ எளிய பரிகாரம் ஒண்ணு இருக்கு. உங்க வீட்டுல இருந்து சவுத் வெஸ்ட்ல புத்து கோயில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. புத்து கோயில் வழிபாடு. நம்ம கோவில் போறது கூட நம்ம வாஸ்து பார்த்தா இன்னும் நிற்போம். ஆமா, புத்து கோயில் அந்த சவுத் வெஸ்ட்ல கிடைச்சதுன்னா பெட்டர். இதெல்லாம் நம்ம எடுத்த விஷயங்கள். ஒண்ணு ஒர்க் அவுட் பண்றதா அப்படி கொடுக்குறது. இந்த மாத்திரையை போட, அந்த மாத்திரையை போட, டாக்டரே வந்து பிரிஸ்கிரிப்ஷன் வந்து அவருக்கு வந்து இந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த காலகட்டத்தை இந்த மருந்து மாத்திரை மாத்தி கொடுப்பாங்க. அதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க, இதை கொடுங்க. சில நேரத்துல ஒர்க் அவுட் ஆகாது, மாத்தி கொடுக்கும்போது ஒர்க் அவுட் ஆகும். டாக்டர் எல்லாமே ஒரு ஆராய்ச்சி தான். மருத்துவமே ஒரு ஆராய்ச்சி. எல்லாம் இதுவும் நான் டே பை டே ஆராய்ச்சி தான். எப்பவும் வந்து லேர்னிங்ல தான் இருக்கணும். நான் வந்து எல்லாம் தெரியும்ன்ற மேதாவி இங்க யாருமே கிடையாது. இளையராஜா 1000 படம் மியூசிக் போட்டு
சாதனை படிச்சிருந்தா கூட ஒரு புது படத்துக்கு வந்து உட்காரும் போது அதுக்கு உண்டான என்ன மேட்டோ அதை தான் போடுவாரு. அந்த இதை புது மாணவனா தான் இருப்பாரு. அப்பதான் ஜெயிக்கும். அதே மாதிரிதான் அப்ப புத்துக்கு வழிபாடு சிறப்பு. புத்துக்கு கோயில்ல பால் ஊத்துறது, மஞ்சள் குங்குமம் செவ்வரளி கொடுக்கறது, இந்த பாதிப்பு உள்ளவங்க பண்ணலாம். அது சவுத் வெஸ்டா இருந்தா பெஸ்ட், இல்லைன்னா வேற எங்க இருந்தாலும் பண்ணலாம். சரி, அது எப்ப பண்ணணும்ன்றதுதான் இங்க ஒரு சிறப்பு. அது பண்றதுலயே கொஞ்சம் குறிப்பாத்து அடிக்கணும் ஒரு விஷயத்த. ஆயில்யம் நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு உணர்வாங்க. அது விஷயத்துல இருந்து வெளியில வருவாங்க. அதை பார்த்து பண்ணணும். பகல் வேலையை தான் பண்ணணும். மாலை நேரத்துல போய் பால் ஊத்தக்கூடாது. இது நிறைய பேர் தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. காலை வேலையை முடிச்சுக்கணும். இந்த வேலையெல்லாம் இதையும் சொல்லிடுறேன். அப்படியே வந்தீங்கன்னா வருணன் பாகம் வெஸ்ட் மிடில், இந்த இடத்துல பாதிப்பு செப்டி டேங்கோ கிணறோ இல்ல ஒரு கேட்டோ வழியோ ஏதோ ஒண்ணு வந்து மாட்டுது, தப்பான ஒரு இது வந்ததுன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தா அந்த முக்கால் வண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. இல்ல மாற்றுத்திறனாளிகள் நம்ம கூட கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க, பிளைண்ட், டெஃப் அண்ட் டெஃப், அந்த மாதிரி இடத்துல போய் டொனேட்டட் பண்ணுங்க. சாப்பாடுக்கு காசு கொடுங்க. எதையோ ஒண்ணு பண்ணுங்க. நன்கொடையாளர்கள் சொல்றாங்க இல்லையா, வரவேற்று பண்ண, அந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க. அது ரொம்ப 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 சிறப்பு. அப்படியே இங்க வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் வால்வினியே பிளாக், அந்த இடம் வந்துட்டீங்கன்னா பாதிப்பு. அது என்ன பாவம்னா அந்த இடத்துல வளர்ந்து இருக்கிறதோ அதே தான் பள்ளம். இது எல்லாமே வாஸ்து இன்பேலன்சிங், சமநிலையில் இருக்க வேண்டும். எந்த இடத்துல பள்ளம் இருக்கணும், எந்த இடத்துல சீசா மாதிரி. இது மாறும் போது தப்பு இங்க நடக்கும். இது இடத்தோட சூட்சும ரகசியமே இதுதான் விஷயமே. எந்த இடத்துல பள்ளம் இருக்கணும், எங்க மேடு இருக்கும், எங்க வளரக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்த நுட்பமா பண்ணணும். அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரியா பண்ணிட்டா ஓரளவுக்கு பிரச்சனை இருந்து வெளியே வந்துடலாம். அப்ப வாய்வினை பிளாக்ல வந்து வழிபாடு கூறிய விஷயம் யாரானா ஆறாராமா யாரு அது? நாராயணன். ஆறாராமன் குரங்கு, மங்கிக்கு போயிட்டு பழம் வாங்கி கொடுக்கறத இது பண்ணலாம். ரைட்டா? அது வந்து மனம் சார்ந்த பகுதி. இங்கதான் ஒரு விஷயம் அந்த இடத்துல மட்டும். அது வந்து பெண்களுக்கு உரிய அந்த பகுதி. இந்த சவுத் ஈஸ்டும் நார்த் வெஸ்டும் பெண்களுக்கு உரியது. அங்க வந்து தவறாக இருக்கும்போது கேரக்டர் அசோசியேஷன் நடக்கும், யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும், நிறைய ப்ராப்ளம் அங்க வந்து பெண்களுக்கு உரியது. பிசிஓடி, ஜிஆர்டி, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இந்த சவுத் ஈஸ்டும் நார்த் வெஸ்டும் கொடுக்கும். பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. காதல் திருமணமும் நடக்கும். தவறான தெருக்கூத்து, தவறான கதவு, நிலைவாசல், நல்லா புரிஞ்சுங்க. அந்த நார்த் வெஸ்ட் ரொம்ப நுட்பம். அதனாலதான் நான் சொல்றேன், வெஸ்ட் வடக்கு சுவரை வெட்டி மேற்கு பார்த்த மாதிரி இருந்தா உச்ச பாகம் ஆயிடுது. எது? ராஜநிலை. அதே மேற்கு சுவரை ஒட்டி ஒரு கதவு இருக்குது வடக்கு பார்த்தோம்னா அங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும். இதுலயே ஒரு நுட்பமா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து காதல் வயப்படுறா. காதலுக்கு நம்ம விரோதி கிடையாது. காதல் வந்து பல விஷயத்த உடைக்குது. ஜாதி இல்லை, பேதம் இல்லை, பாட்டு எழுதிருக்காரா? ஜாதகங்கள் பார்ப்பதில்லையே, காதலுக்கு இருக்கா? அப்ப காதலுக்கு நிறைய விஷயம். ஆனா அந்த பொண்ணு வந்து சூஸ் பண்ற ஆள் கரெக்டான ஆளா இருக்கும். 22 வயசுக்கு அப்புறம் நீங்க இப்ப பண்ற காதல் ஒரு மெச்சூரிட்டியா இருக்கும். முன்னாடி போய் மாட்டீங்கன்னா தெரியாது. எந்த பொண்ணுக்கும் ஆணுக்கும் அதே தான். இது ரொம்ப 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 முக்கியம். எல்லாருக்குமே ஒரு அட்வைஸாவே சொல்றேன். அப்ப இந்த வட மேற்குல பாதிக்கப்பட்ட பெண்ணு காதல் பண்ணும்போது இது எடுத்த நான் ஒரு சின்ன ஒரு பையனை லவ் பண்ணுவான்ல, அப்ப அவனும் லவ் பண்றான்ல, லவ் மேரேஜ் தான். இப்போ பாத்தீங்கன்னா 80 to 90% லவ் மேரேஜ் தான். இது யாரு கொடுக்குறான்னு ஒரு நாதஸ்வர வித்வான் சமீபத்துல நான் சந்திச்சேன். ஒரு முக்கியமான ஆளு, பெரிய உயர் போலீஸ் அதிகாரி வீட்டுல இது நடக்குது. தமிழ்நாட்டுல முக்கியமான உச்ச பதவியில இருந்தவர். அவரு ஒரு மதத்தை சார்ந்தவர். பொண்ணு வந்து வேற மதத்தை கூடிய பையனை காதல் பண்ணும்போது அவங்க அம்மா வந்து ரொம்ப, அதாவது அதிகாரியோடைய மனைவி ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க மதத்தை வந்து பிடிச்சாங்க. இது இப்படியே போகுது. பொண்ணு பிடிவாதமா இருக்குது. இப்ப இது பஞ்சாயத்து நடக்குது. கடைசியா பஞ்சாயத்தை நம்ம நாதஸ்வரர் போய் முடிச்சிட்டாரு 10 நிமிஷத்துல. அதுதான் பெரிய ஹைலைட். அதாவது யாரோரோ பெரிய சொல்லி கேட்காதவங்க இவரு போய் சொல்ற போது ஒரு உண்மை புரிஞ்சிருக்கு. அவங்க மைண்ட்ல ஏதோ தோணி இருக்குமா, இப்ப எல்லாமே இதுதான் நடக்குது, நான் போகாத இடம் கிடையாது. கொஞ்சம் விஐபியான ஒரு நாதஸ்வரம் வச்சுக்கலாம். அவரை சொல்றவங்க சொன்னாதானே இதாகும். அவர் சொன்னவனா நம்ம கேட்டுட்டாங்க. உங்க முறைப்படியும் நாங்க ஒரு 10 நிமிஷம் பண்ணிடுறோம், இந்த முறைப்படி அது ஒரு பேலன்சிங்கே பண்ணிருக்கிறது. இததான் பண்ணணும் அப்படின்னு இல்லாம இந்த சடங்கு சம்பிரதாயத்தை கரெக்டா அவங்களுக்கும் ஒரு
கொடுக்குறாரு வாய்ப்பை, இதையும் கொடுக்குறாரு. இதுக்கேற்ற மாதிரி பண்ணா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, ரைட். இப்ப நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த வடமேற்குல இருக்க ஒரு பெண் காதல் பண்றாள், ஆமா, அவனுக்கு எந்த மாதிரி பையன் வருதுன்னு இது ஒரு ஆய்வு எந்த வீடியோல இருக்காது, இதுல எந்த புத்தகத்திலும் இருக்காது. வடகிழக்கு பாதிக்கப்பட்ட பையன் தான் வரான் இந்த காதல். அவன் வீடை போய் செக் பண்ணும்போது பார்த்தா அவன் வீடு வடகிழக்கு பாதிப்பது. இதுதான் வாஸ்துவோட சூட்சமங்க. இவ்வளோ இதுலயே ஒரு சூட்சம் இருக்கு. வடமேற்கு பாதிக்கப்பட்ட பெண் காதல் வயப்படுறா, அவனும் தானே காதல் பண்றான். அந்த பையனோட வீடை பார்க்கும்போது வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அது வாஸ்துபடி இங்கேயும் அதே இதுல வந்துட்டு சிங்க் ஆகுது. எஸ், வடகிழக்கு உண்டான எல்லாருக்கும் இப்படிதான் அமையுமா, இல்ல அவங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கா? வடமேற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருக்க பெண்ணும் போது வடகிழக்கு பாதிக்கப்பட்ட பையன் தான் வரும். நீங்க கேட்டதுல ஒரு நல்ல பாயிண்ட். ஆணித்தரமா சொல்றேன். நான் எப்படியும் ஒரு ஆய்வு எடுக்கும்போது 10 வீடை பார்ப்பேன், 10 விஷயத்தை நோட் பண்ணிப்பேன். 6 விஷயம் வந்தா அதான மெஜாரிட்டி. அதேதான், இதுல நோ காம்ப்ரமைஸ். பில்லாக சொல்லலாம், வெயில்னா சொல்லலாம். இதுதான் நடக்குது. இது மனம் சம்பந்தப்பட்டது. இந்த இடம் பாதிக்கப்பட்ட போது இது கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் இதாயிடுது வடகிழக்கு. அது ரெண்டாவது விஷயம். இப்படிதான் எப்படி வருது, செட் ஆகுது. கோயின்சிடென்டா எதிர்பாராதவும் நடக்கலாம். காதலே அப்படித்தானே. அப்படிதான் இது மாதிரி விஷயங்களும் நான் எடுத்திருக்கிறேன். அப்போ வடமேற்கு மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பெண்கள் மிகப்பெரிய டிப்ரெஷன்ல இருக்காங்க. நான் பார்த்தது இது மட்டும் கிடையாது, இந்த காதல் இதெல்லாம் இல்ல, பல விஷயத்த பாதிக்கப்படுறாங்க. 2 விதமான டோர் வரும் வடகிழக்குல. சில வீடுகள் நல்ல பங்களாவஸ்லயும் பார்த்திருக்கேன். இதுவும் ஒரு சூட்சமத்தை சொல்லிடுறேன், வாஸ்துவோட நுணுக்கங்களை சொல்றேன். வடகிழக்குனா கிழக்குல ஒரு டோர் வருது, உச்சபாகம். கிழக்கு பார்த்த ஒரு டோர் வரும், வடக்கு பார்த்து ஒரு வரும். 2 உச்சபாகத்துல 2 டோர் வரும். நீங்க எங்கேயாவது ஒரு பாகத்துல வச்சுக்கலாம் ஒரு டோர். ஒரு முகத்துக்கு 2 கண்ணு 2 காது மூக்கு இருக்க மாதிரி வாயுன்றதுதான் வாயில். ராஜங்கள ஒரு வாய் தான். அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு வாசப்படி தானே. அப்ப 2 வாசப்படி ஆகும்போது இதுவும் ஒரு ஆய்வு எடுக்கிறோம். 2 வாசப்படி வச்சிருவாங்க. வடக்குல உச்சபாகத்துல வச்சுட்டா அது நீச்ச பாகம். மேற்க ஒட்டி வாசக்கால் வைக்கிறது நீச்சம், கிழக்கு ஒட்டி வாசல் வைக்கிறது உச்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 வாசல் சில வீட்டுல வருது இல்ல. ஆமா, பழைய காலத்துல இருக்கிற வீட்டுல சர்வெண்ட் போறது, கெட்டது நல்லது கெட்டது போறோம்னா அந்த மாதிரி வீடு எல்லாம் பார்க்கும்போது அங்க ஒரு விஷயம் நடக்குது. வீட்டோட குடிமகன், எஜமானர், ஹெட் இப்படி போய் மாட்டுறாரு. புரியுதுங்களா? இதுவும் ஒரு ஆய்வு தான். இது நம்ம ஆட்கள் எல்லாம் பாத்துட்டாங்க. இதை நம்ம ஆட்கள் பார்த்து நிறைய பேர் சொல்லி என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லி இதுவும் நடக்குது. இது நுட்பம். அப்ப தேவையில்லாத நீச்சல் பாகத்தை முதல் வேலை என்ன பண்ணணும், கதவை எடுத்துட்டு பிரிக் ஒர்க் வால போட்டு மூடிடணும். அவ்வளவுதான் விஷயம். ஸ்டாப் ஆகுது. எப்பரா ரகசியம்னா கட் ஆகுது. இப்போ 20-30 வருஷம் வாழ்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஏன்டா 20-30 வருஷம் ஆகி குழந்தை குட்டி பேரம் பேத்தி ஆயிட்டு டைவர்ஸ் ஏன் நடக்குது? 30 வருஷத்துக்கு அப்புறம் கூட டைவர்ஸ் இருக்குதுல்ல நம்ம ஊர்ல. இப்ப அதான் ஓடிட்டு இருக்குது. இதுதான் இப்ப இன்ஸ்டாகிராம் அதுக்கு இது நடிகைகள் இதுதான் போயிட்டு இருக்கு. இது நடிகர் இல்லாம பல குடும்பத்தில் நடக்குதுல்ல. சைலண்ட் டைவர்ஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஒரே வீட்டுக்குள்ளேயே பேசாம தனித்தனியா இருக்கிறாங்க தெரியுமா? இருக்கு. அது எவ்வளவு சதவீதத்தில் இருக்குது வரைக்கும் நான் சொல்லுவேன். அதுக்கும் ரிசர்ச் பண்ணிருக்கு. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா லிவிங் டுகெதர் யுஎஸ்ல இருக்கு, யூரோப்பியன்ஸ்ல இருக்கு என்றாங்கல்ல. இந்தியால இல்ல, தமிழ்நாடுல இங்கேயே இருக்கு. நம்ம பேசுறதுக்கு தயங்குறோம். இப்போட லேட்டஸ்ட் ட்ரெண்டே அதுதான். இங்கேயே இருக்கு. லிவிங்ல இருக்கிறது கூட நமக்கு வாஸ்துபடி அமையுமா? அது எஸ், அதுவும் எல்லாமே அண்டர் ஆஃப் ப்ரூஃப் நான் எடுத்துட்டு வரேன். வாஸ்துல வரும், இதுவும் வரும். என்ன மாதிரி மனம் அதுதான், எல்லாமே மனம் தான். மனம் எப்படியாப்பட்டதுன்னா ஒளியின் வேகத்தை விட வேகத்தை விட இந்த மனம் செல்லும். ஆண் மனமும் அதுதான், பெண் மனம் அதை விட. அது ஒரு பாட்டு கூட பாடலாம். கண்ணிலே என்னவென்று கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் என்று கண்களாரியும், என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும். கரெக்டா இருக்கு. இதுதான். அப்ப பெண்ணு மிகப்பெரிய பாதிக்கப்படுறா பல விஷயத்துல. தேவையில்லாத ஒரு ஆடவனை கல்யாணம் பண்ணிடுறா, தவறான சூஸ் பண்ணிடுறா, மிகப்பெரிய அவஸ்தைப்படுவான். நல்லவன் மாதிரிதான் இருப்பான், வேலைக்கே போக மாட்டான். சார் நான் எவ்வளவு வீட்டுக்கு போயிருக்க தெரியுமா? வேலைக்கே போக மாட்டான். இந்த பொண்ணுதான் சம்பாரிச்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயம் இருக்கு. பொருளாதாரத்துல, தீய பழக்கத்துல, இது மாதிரி நிறைய விஷயம் பேசிட்டே போகும்போது அந்த வடமேற்கு மிகப்பெரிய, அதனாலதான் இவ்வளவு விஷயத்தை எடுக்கிறேன். அப்ப வடமேற்குல பாதிப்பு இருந்தா என்னன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் போட்டோ வாங்கி அந்த ஆஞ்சநேயர் வடமேற்குல வச்சு வைக்க புல்லறிகிறது ஆஞ்சநேயர் சொல்லும் போது.
ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த மங்கிக்கு நம்மளால முடிஞ்ச இதை இது வந்துட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாம வீட்லயே பல பிரச்சனை உருவாகும். பிரச்சனைகளுக்கு எல்லாமே வடமேற்கு பாதிக்கப்பட்டாவே நீச்ச பாகத்துல டோரு, வடமேற்குல செப்டி டேங்க் தான் போடணும். ஆனா வடமேற்குல செப்டி டேங்க் தப்பா போட்டுருவாங்க. எல்லாமே நான் மெஷர்மெண்டோட சொல்றேன். மேற்கு ஒட்டி போக கூடாது. ஒரு 600 சதுர அடியா இருந்தா உங்க கட்டடத்துக்குள்ள இருந்து 1 மீட்டருக்கு இப்படி வரணும். வடக்கு சுவரை ஒட்டக்கூடாது, மேற்கு சுவரை ஒட்டக்கூடாது. இது மாதிரி விஷயங்கள். இப்ப ஒரு கழிவறைக்கு நீங்க வீட்டுக்குள்ள இருந்தே போடும்போது கூட அதுக்கு கூட வாஸ்து இருக்குது. அதுவும் நுட்பமா இருக்கு. கழிவறையை போடும்போது கதவு அமைக்கிற முறை கூட இந்த வாஸ்துல இருக்குது. அந்த மேற்கு ஒட்டி ஒரு டோரை போட்டு போடக்கூடாது. எப்பவுமே 8x4 போடும்போது கிழக்கும் மேற்கும் நீளமா போடணும். கிழக்கும் மேற்கும் போடணும். 8 அடி இந்த வாட்டத்தை போடணும். வடக்கும் தெற்குமா போடக்கூடாது. கழிவறை போட்டுட்டா அதுல இருக்கிற டோரு வடமேற்கோட தெருக்கூத்தோட நெகட்டிவ் ஜோனுக்கு போயிடுது. அது ஒரு இஷ்யூ ஆகுது. இதெல்லாம் டே பை டே எடுக்கிற விஷயங்கள். அப்ப நீங்க போட வேண்டிய டாய்லெட் மேற்கு மத்தியமும் போட்டணும். மேற்கு மத்தியமும் போட்டு குபேரம் உள்ள ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போடுறோம்ல, அதுக்கு உண்டான டாய்லெட்டை பக்கத்துல போட்டுட்டு இந்த டோரை எங்க கொடுக்கணும்னா கிழக்கு வாழை ஒட்டி கொடுக்கணும். கெஸ்ட் ரூம்னு சொல்லிட்டு நார்த் வெஸ்ட்ல ஒரு பெட்ரூம் போடுறோம்ல, அதுக்கு இந்த டாய்லெட்டுக்கு போடுறதுக்கு டோர் எங்க கொடுக்கணும்? கிழக்கு வாழை ஒட்டி இந்த வடகிழக்குல கொடுக்கணும். தெற்கு பார்க்கும்போது தென்கிழக்குல வரணும். ரெண்டுமே உச்ச பாகம். இங்கதான் டோர் கொடுக்கணும். கழிவறைக்கு கூட இப்படி அந்த கோப்பை இருக்குல்ல, கிளாஸ் செட் என்று சொல்றது, அது ஒரு கழிவறையும் அந்த ஒரு 8x4 ரூமுக்கு 4 மூலை வரும்ல, அந்த மூலையில வடமேற்கு மூலையில வைக்கணும் கிளாஸ் செட். அந்த கிளாஸ் வடமேற்கு மூலையில வைச்சாலும் எந்த திசையை பார்த்து அமரணும்ன்றது ஒரு கணக்கு இருக்கு. ஒண்ணு வடக்கு பார்த்து அமரணும், இல்லைன்னா தெற்கு பார்த்து அமரணும். கிழக்கும் மேற்கும் அமரக்கூடாது. ஒருத்தர் கேட்பாரு, இதெல்லாம் வாஸ்துவா? எங்கேயாவது போகணும்னா, ஆனா வாஸ்துல படிக்கணும். புத்தகம் படிக்கிறதில்ல, அனுபவம் பல புராணத்துல இருக்கு, வேத காலத்திலேயே இருக்குது. துரியோதனன் பீமன் 2 பேருக்கும் தான் போட்டி எப்பவுமே மகாபாரதத்துல. அப்போ ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது துரியோதனன் சொல்றான், அப்பெல்லாம் கழிவறை இருந்ததா இல்லையா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா சில இடத்துல போனா பாரலாட்சியை கடத்திட்டுலாம் பல பழங்கால இதுலயே இருக்குது. கழிவறை தொட்டில அமைச்சிருக்கிறான். நம்ம எல்லா ஊருக்கும் நான் போயிருக்கேன், பாக்குறேன், இருக்குது. கட்டமைப்புகள் மாறி மாறி வந்திருக்குது. எப்படி அழிஞ்சிருக்குது, வந்திருக்குது. அப்ப அவன் சொல்றான் வாக்குவாதத்துல, உதயத்தை நோக்கி மலஞ்சலி கழிக்கும் ஈனப்பிறவி அலே, அந்த வார்த்தை. சூரியனை நோக்கி உட்கார்ந்து மலஞ்சலம் கழிக்கும் ஈனப்பிறவி அலைன்ற எதுல வருது? மகாவதில ஒரு லைன் வருது. அப்ப இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கா? இருக்கு. இதுதான். அப்ப இந்த கான்செப்ட் நம்ம மட்டும்தான் பாக்குறோமா அப்படின்னா, இது சில இஸ்லாமியர் ரொம்ப வாஸ்து பாக்குறாங்க. ஒரு சில பேர் இதை நுட்பமா பாக்குறாங்க. இந்த விஷயத்த இஸ்லாமியர்கள் இந்த கிளாஸ் செட்டு டாய்லெட் வாஸ்து பாக்குறாங்க நிறைய பேர். ஒரு சில பேர் நம்பிக்கை இல்லாம இருக்கும். ஆனா இந்த கிளாஸ் செட் விஷயத்த அவங்க நுட்பமா பாக்குறாங்க. சார் கிழக்கு மேற்கு வைக்க, ஏன்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பல கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இதுவும் அவங்களுக்கு அவேர்னஸ் ஆயிருக்கு. அவங்களுடைய விஷயத்துல தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. வடமேற்கு சம்பந்த விஷயம் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துன்றது இது. இப்ப அப்படியே வந்தோம்னா குபேர மூலை, குபேர பகுதி, வடக்கு மத்திமம் குபேரன் இருக்கிறார். குபேரன் யாரு? குபேரன் நிறைய காசு தருவாரு. யாரு கொடுப்பாரு? நம்மளுக்கு தான் தருவாரு. அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இப்போ குபேரன் காசு தருவாருன்னா சும்மாவா தந்தாரு? பெருமாளுக்கே வட்டிக்கு பணம் கொடுத்தவர். ஒருத்தர் வட்டிக்கு பணம் கொடுக்கிறவரை நம்ம வாங்கும் போது நம்ம கஷ்டத்துக்கிட்ட போய் வாங்கிடுறோம். திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? நம்மளோட விரல் என்ன, வீக் என்ன, உயரம் என்ன, நம்ம கெப்பாசிட்டி, கேபிட்டல் கெப்பாசிட்டி கேரக்டர் 3C அடிக்கடி சொல்லுவான். கொடுக்கிறவனும் இந்த 3C பார்க்கணும், வாங்குறவனும் அந்த பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு சொல்றாங்களா இல்லையா? அப்போ இவர் பணம் கொடுக்குறாருன்னே வாங்கிடுறாங்க. வட்டி கொடுற போயிட்டு உங்க வீட்டுல போட்டோ வைப்பீங்களா? அவர் கொஞ்ச நாள்ல விரோதி ஆயிடுவார். ஒரு சின்ன விஷயம்தான். பணத்தை அளவுக்கு மீறி நம்மளோட விஷயத்த கெப்பாசிட்டி இல்லாத கொடுத்தா, ஒரு சின்ன சென்டென்ஸ், நண்பனா இருக்கணும். அளவுக்கு மீறி கொடுக்க முடியாது. கொடுத்துட்டீங்கன்னா பணமும் போயிடும், நண்பனோட உறவும் போயிடும். உறவினரும் இதுதான். அப்போ குபேரன் யாரு கொடுத்தாருன்னா, சீனிவாசா வெங்கட்ரமணா கோவிந்தா அவரோட திருமணத்துக்கு கொடுத்தாரா இல்லையா?
கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் கடன் அடைச்சாரா வெங்கடாஜலபதி? புராண கதையா இருக்கட்டும், எதுவா இருக்கு, இன்ன வரைக்கும் அடிக்கல. வட்டி தான் கட்டணும். நம்ம போடுற உண்டியில இருக்கு வட்டி தான் கட்டிட்டு இருக்காரோ. அப்ப குபேரன் ஒரு இந்த படைக்கப்பட்ட 8 திக்கு பாலர்ல கடவுள் எப்படி படைச்சிருக்காங்கன்னா, இந்த பூமி நிலம் எல்லாம் இருக்குல்ல, சொத்து பத்துக்கு அதுக்கு அதிபதி தான் குபேரன். நம்மளுக்கு ஒரு ட்ரெஷரர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, பொருளாளர், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சங்கம நிதி, பதுமை நிதி என்ற நிதிக்கு சொந்தக்காரர் அவரை சொல்லுவாங்க. சங்கம நிதி, பதும நிதினா 14 போட்டு ஒரு 14 சைபர் வேல்யூ, 36 போட்டு 36 சைபர் வேல்யூனா கணக்கு போட்டு பார்த்துங்க, எங்கேயோ போகும். இந்த 4000, 5802 அந்த கணக்கு கிடையாது. அது நான் சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கீங்க, இது வேற கணக்கு, ரைட்டா? அப்போ குபேரனுடைய இடத்துல, அவரு இடத்துல நான் திரும்பவும் சொல்றேன், அந்த இடத்துல ஒரு படிக்கட்டை போட்டு மேல வாட்டர் டேங்க் வச்சுன்னா குபேரன் தலையில போய் வெயிட் வச்சா என்ன பண்ணுவாரு? நம்மள தலையில கொட்டுவாரு. கொட்டிட்டு நம்மள வட்டி கட்ட விட்டுருவாரு. அப்ப குபேரன் இடத்துல வெயிட் வைக்கலாமா? அப்ப வடக்கு மத்தியத்துல வைக்க கூடாது இல்ல? தப்பான விஷயத்த படிக்கட்டோ வாட்டர் டேங்கோ வைக்கலாமா? அப்ப மாட்டிப்போம். அப்ப அப்புறப்படுத்தணும். டிஸ்போஸ், டெமாலிஷ். சரி, வச்சாச்சு. நீங்க வந்து பார்த்து சொல்லிட்டீங்க. டப்பு இல்லையே உடைக்கிறதுக்கு, உடனே மாத்தறதுக்கு இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? வாழ்வியல் பரிகாரம். தவிடு வாங்கி வச்சுக்கலாமா? வேலை செய்யாது. கல்லு, மோதிரம் வேலை செய்யாது. திருநங்கைகளுக்கு உதவி செய்வது, வேலை வாய்ப்பு கொடுப்பது, இந்த பூமி பந்தில் அவங்களும் இருக்காங்க. வெறுத்து பேசாம அரவணைப்பாடு ரொம்ப தேவையில்ல. லிட்டில் பிட் ஊக்க மாதிரி வச்சு, ஓவரா போனாலும் அதுங்களும் ஒரு சில விஷயம் தவறு பண்ண. தயிர் சாதம் மாதிரி எந்த விஷயமும் பேசவே கூடாது. ஊருக்கு அளவுக்கு வச்சுக்கணும். கரெக்டா? அவங்களுக்கு செய்வது மிக பெரிய விஷயம் நடக்கும். அது மட்டுமா? பிஜிஎன், புறா, பறவைகளுக்கு உணவு தானியம் அளிப்பது சிறப்பு. வீட்டுல வச்சா அது ஒரு இதுவான்னு கேள்வி வைப்பாங்க. அதெல்லாம் வீட்டுல வேணாம். நேரா கடற்கரையில போங்க, அங்க 2 பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு நிதியை ஒருத்தர் பண்றாரு, போட்டுட்டு அதுக்கு இல்லைன்னா உங்களோட பொருளா வாங்கி கொடுத்துருங்க. மனசார பண்ணுங்க. மகாராஷ்டிரா, மும்பைல எல்லாம் இருக்கிறது. சில பேர் வடநாட்டுல சில விஷயத்த ரெகுலரா பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமும் ரெகுலரா பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும். சர்ச்சுக்கு கரெக்டா சண்டே ஆனா போறாங்கல்ல கிறிஸ்துவ மக்கள், எதுவும் இருக்கிற வேலை அதான வேலை. மார்னிங் போயிடுறாங்கல்ல, அவ்வளவுதான். அதேதான் இந்து கோயில் இப்ப போறாங்க, யூடியூப் பாக்கலாம். ஒரு வேலையை கரெக்டா சொல்லணும். வியாழக்கிழமைனா இங்க இருப்பேன், வெள்ளிக்கிழமைனா இங்க இருப்பேன், அந்த மாதிரி வச்சுக்கணும். காரியத்துக்காக போக கூடாது. 6 வெத்தலை தீபம் 6 விளக்கு போட்டுட்டா லோன் அடைஞ்சிடும். அப்படி போட்டோம்னா முருகர் கொடுப்பாரான்றது. முருகர் பாவம், அவரு பாட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாத்தையும் கலப்பி விட்டுட்டாங்க. போயிட்டு குடுக்கலன்னா அவரே திட்டுவாங்க. நம்ம ஆட்கள் எப்படின்னா கடவுளையும் திட்டுவாங்க. நம்பிக்கை சார்ந்த விஷயம் மனதார பண்ணுவோம். இப்போ இது இப்ப எல்லாமே முடிச்சிட்டோமா? 8 திக்கு பாலர்கள், 8 பரிகாரம்ன்றது எளிய பரிகாரம். வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இது எளிய பரிகாரம். என்னது? ஜீவராசிகளுக்கு கொடுக்குறது. இந்த ஜீவராசிக்கு நீங்க கொடுப்பீங்களா? இந்த மாதிரி பாதிப்பு உள்ள உங்க கட்டடத்துல இந்த 8 திக்குல பாதிப்பு உள்ளவங்க இந்த மாதிரி எஸ்பெஷலி குறிப்பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட் வரும். சரி, இப்போ ஒரு வீடு வாங்க போறோம்னா வாஸ்துப்படி எப்படி பார்த்து வாங்கணும், இல்ல தவறா வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு எளிய பரிகாரங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.